ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூபெரிஸ் கிச்சன். ப்ளூபெரிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. அதுவும் தவாவில் வச்சுட்டு தான், அதிக எண்ணெய் ஒன்றும் ஊற்றாமல் சிம்பிளான ஒரு கட்லெட் ரெசிபி தாங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ப்ளூபெரிஸ் கிச்சனை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஏற்கனவே உருளைக்கிழங்கு வேக வச்சு தாங்க நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம மேஷ் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த மேஷ் பண்ண உருளைக்கிழங்குல கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயம் தாங்க இதை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, எல்லாமே நான் பொடியாக தாங்க கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உரப்புக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடருங்க, காஷ்மீர் சில்லி பவுட்ரு, 1 டீஸ்பூன் அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ் பொடி தாங்க நான் எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவுங்க, 1 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் உப்பு தேவையான அளவு. இப்போ இதெல்லாம் நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இப்போ இது எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேங்க. இப்போ நம்ம கட்லெட் ஷேப்புக்கு பிடிச்சி எடுத்துக்கிறோம். அதை நம்ம ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு பவுல் பண்ணி பிடிச்சி எடுத்தால் போதுங்க. இந்த அளவுக்குனால இருக்கணுங்க, பாருங்க, இந்த அளவுக்குனால இருக்கணும். இப்போ நம்ம இன்னொரு கையில் இந்த இடத்துல உள்ளங்கையில் வச்சு மெதுவாக அமைக்க கொடுக்கணுங்க. அப்படியே இந்த சைடில் நம்ம அப்படியே ஷேப் பார்க்கணும். இப்போ இதே மாதிரி நான் எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இப்போ எல்லாத்தையுமே நான் கட்லெட் ஷேப்பில் பிடிச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கிறோம். இப்போ தவா சூடாகிடுச்சுங்க. இல்லை நான் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதிக எண்ணெய் ஒன்றும் தேவையில்லைங்க, குறைவான எண்ணெயில் தான் இன்றைக்கி நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ நான் ஊற்றின எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் இப்போ நம்ம பிடிச்சி வச்ச கட்லெட்டை சேர்த்துக்கிறோம். ரொம்ப மீடியம் ஹீட்டில் வச்சு தாங்க நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். போட்ட உடனே திருப்ப வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் முடிஞ்சிட்டு நம்ம திருப்பி கொடுத்தா போதுங்க. போட்ட உடனே திருப்பும்போது உடஞ்சி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கு தான் இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இது இப்போ நம்ம திருப்பி கொடுத்துக்குருவோம். இப்போ இந்த பக்கமும் 2 நிமிஷம் வேகட்டுங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. நான் 2 பக்கம் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன். இந்த பக்கமும் ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம இப்போ எடுத்துக்கிடுவோம். அவ்வளோதாங்க, ஒரு சிம்பிளான கட்லெட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். அதிக எண்ணெய் ஒன்றும் இல்லாமல் தவாயிலையே ஃப்ரை பண்ணி எடுக்கிற ஒரு சிம்பிளான கட்லெட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ப்ளூபெரிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.